கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. மேற்காசியாவில் பதற்றத்தை குறைக்கும் முயற்சியாக ஈரான் புதிய திட்டத்தை முன்வைத்துள்ளது. முக்கிய எண்ணெய் கடல் வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணை மீது வைத்திருந்த கட்டுப்பாட்டை நீக்க தயாராக இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் தனது அணுசக்தி திட்டம் குறித்து விவாதிக்க முடியாது என்றும் கூறியுள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்கா தனது பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் என்பதையும் ஈரான் வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை செயின்ட் பீட்டர்பர்க் நகரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது இந்த போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யா அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று புட்டின் உறுதியளித்துள்ளார். மேலும் ஈரானிய மக்கள் எதிர்கொண்டு வரும் இந்த இக்கட்டான காலகட்டத்தில் ரஷ்யா அவர்களுக்கு துணையாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் அமெரிக்க மற்றும் ஈரான் இடையிலான பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குவதற்காக பாகிஸ்தான் மற்றும் ஓமன் நாடுகள் நடுநிலை முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளன. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த திட்டத்தை ஏற்க வாய்ப்பு குறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முழுமையாக நிறுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார். மொத்தத்தில் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான ஈரானின் புதிய திட்டம் மேற்காசிய அரசியலில் சூழ்நிலையை மாற்றக்கூடிய முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது.